ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஜீவனை கொடுத்து நாசியிலே சுவாசத்தை கொடுத்து இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய் இப்படி ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 37 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் என்ன பண்ணுவாரா? அவனுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை என்ன பண்ணுவாரா? அருள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்ம அதிகமாக நம்ம அறிந்து இருக்கிறோம். விசேஷமாக அந்த சபையில் கர்த்தர்னா யார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் நமக்காக என்ன செய்தார், அவர் எதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார், உண்மையான ஒரே மெய் தேவனை யார் என்று நம்ம கர்த்தரை நம்ம கரெக்டாக நம்ம அறிந்து இருக்கிறோம். மற்ற சபைகள்லாம் இதை அறிந்து இருக்குதா என்னன்னு சொல்லணும், ஒரு பெரிய கேள்விக்குள்ளி. ஆனால் கர்த்தரை அறிந்த ஜனம் நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமிக்கு தேவையான காரியங்களை குறித்து நம்ம வருத்தப்படுகிறோமா, துக்கப்படுகிறோமா, கவலைப்படுகிறோமா? கவலை துக்கம் இல்லாத மனுஷனே கிடையாது என்று நம்ம எல்லாரும் அறிந்து இருக்கிறோம். அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் இன்றைக்கு ஆராதனை கூட நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம எல்லா பாடல்களையும் இது நம்ம பாடணும். துக்கத்தை நீக்கிறவர் அப்படிலாம் நிறைய பாடல்களை வரிகளை பாடணும். நம்ம அதை எப்படி நீங்கள் அறிந்து பாடுறீங்களா எப்படின்னு தெரியல. அப்போது அந்த துக்கம், அந்த கஷ்டம், அந்த காரியம் நமக்குள்ளாக நம்மை அழுத்துகிறதா, நம்மை கவலைக்குள்ளாக ஆக்குகிறதா? எல்லா உலக பிரகாரமான காரியங்களை நான் செல்லும் பொழுது என்னுடைய பிள்ளைகளை குறித்தோ, என்னுடைய மனைவியை குறித்தோ, என்னுடைய கணவனை குறித்தோ, என்னுடைய வேலை காரியங்களை குறித்தோ, அப்படி எல்லா காரியங்களை குறித்து நான் துக்கப்படுகிறேனா, வேதனைப்படுகிறேனா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவை நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையில் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, சபையாய் கூடி உண்மையை ஆராதிக்கும்படியாய், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே, சிறிது நேரம் அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நாங்கள் இறக்கி வைக்கும்படியா நீர் பாராட்டின மகா தயவுக்காக நன்றி. இந்த ஆலோசனை வேலையை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிக்கு நம்ம எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. என்ன இன்னைக்கு பார்க்க போறேன்னா, நன்றாய் நான் கர்த்தரை அறிந்து வச்சிருக்கிறேன், ஆனாலும் இந்த துக்கம், இந்த கவலை என்னை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை அழித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம இது யாருமே என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது, இதை தவிர்க்க முடியாது. இதனுடைய விளைவு என்ன? இது நம்ம என்ன தெரிவிக்கிறோம்? மற்ற ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? எல்லா காரியங்களிலும் ஏதாவது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம். அதை குறித்து நம்ம அதனுடைய சொல்யூஷன் என்ன சிந்திக்கிறது வேற விஷயம். ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கோ, என்னுடைய வாழ்க்கையில நான் அதை நான் பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கோ, நான் அதை சிந்தித்து அதை நான் செயல்படுத்துகிறது வேற விஷயம். கண்டிப்பா நம்ம சிந்திக்கணும் அதை. ஆனா சிந்தித்து வார்த்தை உதாரணமா சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்க இடத்துல வாருங்கள் சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வருத்தப்படுறீங்க, ஆனா என்ன அது பாரமா மாறுது பாத்தீங்களா? அந்த பாரத்தை நீங்க சுமக்குறீங்க, அது நீங்க சுமக்காதீங்க, என்கிட்ட நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா வாய்க்க செய்யவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க என்னதான் பாடுபட்டாலும் சரி, என்னதான் வருத்தப்பட்டாலும் சரி, அதுக்கு உண்டான சொல்யூஷனை உங்களால நீங்களே உங்களால என்ன பண்ண முடியாது, ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கவே முடியாது. அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரு. வருத்தப்படுறீங்க, அதுக்குண்டான சொல்யூஷனை நீங்க பாரமா மாத்திக்கிறீங்க பாத்தீங்களா? அது நீங்க என்கிட்ட கொண்டு வாருங்க, என்னுடைய காரியத்தை, உங்களுடைய காரியத்தை என்கிட்ட நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறது. அநேக வசனங்களை நம்ம கேட்டிருப்போம், அநேக காரியங்கள் நம்ம இந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். அது எப்படி எடுத்திருப்பீங்க தெரியல. நம்ம பார்க்கலாம், ஒரு வசனத்தையா பார்க்கலாம். மத்தேயு 6:25 21 வசனம் முடிய வாசிக்க கேட்கலாம். இந்த வசனம் நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார்.
அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பாருங்க, கவலைப்படுறதுனால உங்களோட சரீரத்தினுடைய ஒரு முழத்தை நீங்க எப்படி நீங்க கூட்ட முடியுமா? உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. அப்ப நம்ம வந்துட்டு சில காரியங்கள் இல்லை அநேக காரியங்கள் என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு துக்கமாய் காணப்படுகிறோம், கவலையோடு காணப்படுகிறோம். இது எனக்காக யார் செய்வான்னு காணப்படுகிறோம். இது நான் எதை நான் வந்துட்டு இந்த கொஞ்ச நாள்ல நான் சிந்தித்தேன்னா, இப்படிப்பட்ட சிந்தனை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வரும்பொழுது நம்ம தேவனை என்ன பண்றோம், மறுதழுவுகளாய் காணப்படுகிறோம். தேவன் என்று யாரு தெரியாதவனா காணப்படுகிறோம். நான் என்னுடைய சொந்த முயற்சியில நான் ஏதாவது செய்திருவேன், இது என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காணவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இது எதை குறிக்குதுன்னா, நான் தேவனை நான் தெரியாதவன், தேவன் யாரை அறியாதவன், எனக்கு தேவனே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அது மறைமுகமாய் காணப்படுகிறது. இதுக்கு பின்னாடி அதுதான் காணப்படுகிறது. ஆனா தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், எனக்காக தேவன் செய்ய வல்லவராக இருக்கார் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக காணப்படும் போது அந்த துக்கம் என்ன பண்ணாது, அதை நம்ம ஆட்கொள்ளாது. அந்த பாரம் நமக்கு அது அவ்வளோ ஒரு கனமா நமக்கு என்ன தெரியாது, அந்த காரியம் தெரியாது. இதெல்லாம் நம்ம மறக்கும் பொழுதுதான், தேவனை மறக்கும் பொழுதுதான் அந்த துக்கம் அது ரொம்ப கனமாய் நம்ம காணப்படுகிறது. எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கண்டிப்பா சிந்திக்கணும், சிந்தித்து தான் செயல்படுத்தணும். அந்த சிந்தனை துக்கமாய் மாறக்கூடாது. இது நடக்கலையே, இது என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது துக்கமாய் மாறக்கூடாது. வாசிக்கலாம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அற்ப விசுவாசிகளே, இந்த காட்டு புல்லுக்கு இப்படிப்பட்ட தேவன் இப்படி உடுத்தி இருக்கிறாரு. உங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இந்த பூமியில ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை நம்ம அன்றாட நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம், ஆராய்ச்சி கொண்டிருக்கோம். ஆனால் சில வேலைகளில் இந்த கவலைக்குள்ளாக போகும்பொழுது அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம், அதை மறந்து நம்ம துக்கிக்கிறோம். பாருங்க, அதுதான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் நம்ம துக்கத்துக்குள்ளாக போகும்பொழுது, எனக்காக செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரை தான் நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது இது எல்லாம் நமக்கு என்ன பண்ணும், ஒரு லெகுவாய் நமக்கு காணப்படும். தொடர்ந்து இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 11:28 வசனத்தை வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, யாரெல்லாம் துக்கப்படுகிறீங்களோ, பாரம் சுமக்குறீங்களோ, என்கிட்ட நீங்க கொண்டு வாங்க. அந்த கஷ்டத்தை நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க. நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன், நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன், நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதாவது இதனுடைய தலைப்பை நான் சிந்திக்கும் பொழுது அநேக காரியங்களை நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன். நான் இது எப்படி நம்ம இதுக்கு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு தேவையான காரியத்தை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் சொன்னாங்க, இந்த வசனத்தெல்லாம் வாசித்தோம் தெரியுமா? உணவுக்காக நம்ம வருத்தப்படுறது கிடையாது, நாளைக்கு என்ன உடுப்போம் என்று நம்ம வருத்தப்படுறது நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம வருத்தப்படுறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நான் எதற்காக நான் வருத்தப்படுகிறேன், எந்தெந்த காரியங்களுக்காக நான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அது என்னால் அதை செய்ய முடியுமா, என்னால் அது கூடுமா, என்னால் அதை நான் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இல்லை இது எனக்கு தேவனுடைய உதவி வேணுமா அப்படின்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்போது இது தேவனால் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் செஞ்சுருங்க. உங்களால் செய்யக்கூடாத காரியத்தை நீங்கள் வருத்தப்பட்டு தேவன் தான் செய்வாருன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்துல தான் கொண்டு போகணும். ஜபத்தின் மூலியமாகவோ விண்ணப்பத்தின் மூலியமாகவோ என்ன பண்ணணும்? அவரிடத்துல தான் கொண்டு போகணும். நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்ம சிந்திக்கணும். அப்போ நம்ம வருத்தப்பட்டு நம்மளுடைய சரீரத்தை நம்ம ஒடுக்கி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் இந்த நோய் எதற்காக வந்தது அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் கவலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? இந்த நோயெல்லாம் உங்களை விட்டு விலகிடும்னு சொல்லிட்டு சொன்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? வருத்தப்படாதீங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. துக்கப்படாதீங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க.
அப்படின்னு நீங்க எப்பப்பெல்லாம் அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறீங்களோ அது என்னவா மாறுது? ஒரு நோயாய் வந்து மாறுகிறது. இதற்காகவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை வந்து சிந்தி நம்மை மீட்டு கொண்டார்? இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக போறதுக்காகவா இப்படிப்பட்ட ரட்சிப்பை நமக்காக கொடுத்தார்? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது, பாரத்தை சுமக்கக்கூடாது. அவரிடத்துல கொண்டு வர்ற காரியத்தை என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, புத்தியை கொடுக்குறாரு, சில காரியங்களை செய்யறதுக்கு வல்லமை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா அந்தந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். நம்ம முடியாத காரியத்தை நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. வாசிக்கலாம் அடுத்தது லூக்கா 12:26. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க, பாருங்க, மிகவும் அற்பமான காரியத்தை உங்களால செய்ய முடியாத இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? மற்றவைகளுக்காக நீங்க எதற்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. உங்களால ஒன்றும் முடியாது, என்னை சார்ந்து நீங்க என்ன காரியத்தை வேணாலும் நீங்க செய்ய முடியலாம். தேவனை சார்ந்து, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவரை சார்ந்து எந்த காரியத்தை வேணாலும் செய்ய முடியும். ஆனா மிகவும் அற்பமான காரியத்தை உங்களால செய்யக்கூடாது இருக்க நீங்க வருத்தப்படுறதுக்கு அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். வாசிக்கலாம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 4 நாள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்ற வசனம் எல்லாம் வரும். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற ஆண்டவர் வந்துட்டு நமக்கு கவலையை கொடுப்பாரா, துக்கத்தை கொடுப்பாரா? நாமே வந்துட்டு எடுத்துக்கிற காரியம் தான் இதெல்லாம். ரிஜாய்ட் இன் த லார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி சொல்ற அந்த தேவன் வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு நமக்கு துக்கிக்கிறவராய் காணப்படுவாரா? நாமே வந்துட்டு நம்ம அழுத்துக்கிறவராக நாம் காணப்படுகிறோம். தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாக நம்ம விழுந்து எப்பொழுதுமே துக்கமாய் நம்ம காணப்படுகிறோம். செய்ய முடியாத காரியம் என்று தெரிந்தும் கூட அதற்காக கவலைப்படுகிறவராய் காணப்படுகிறோம். அவர் சொல்றாரு, என் இடத்துல வாங்க, உங்களுடைய விண்ணப்பத்துல என்கிட்ட நீங்க கொண்டு வாங்க, உங்க பிரேயர்ஸை நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்க கேட்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்போ நம்ம வந்துட்டு பணத்தின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, எனக்கு தேவையான காரியத்தின் மேல, அதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம, வாசிக்கலாம், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. போதும். அப்போ நம்ம எதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், எதன் மேல வந்துட்டு அந்த கவலைகள் எல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ தேவையில்லாத காரியத்தின் மேல நம்ம வந்துட்டு அந்த துக்கம், அந்த கஷ்டம், அந்த நெருக்கம் அப்படி வரும்பொழுது நீ அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வா. அது உனக்கு ஏற்றதா இருந்தா, அது உனக்கு தேவையா இருந்தா, அது உனக்கு பிரயோஜனமா இருந்தா அந்த காரியத்தை என்ன பண்றேன்றாரு? வாய்க்கை செய்கிறேன். தேவையில்லாத காரியத்துக்குள்ள நீ உன்னுடைய துக்கத்தையும் உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய செயல்களையும் நீ அதை வந்து வேஸ்ட் பண்றது வந்துட்டு அதுக்கு தேவனை வந்து பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம் யாத்திராகமம் 14:13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதாவது மோசேயோடு வந்து அந்த கானான் தேசத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டு வரும்பொழுது மோசேயோடு அந்த ஜனங்க வந்து பேசுகிற காரியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய ரட்சிப்பை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் வந்து மோசையை வந்து ரொம்ப நெருக்குறாங்க. எங்களுக்கு வந்துட்டு இங்க எகிப்து தேசத்துல வந்து கல்லறை இல்லையா, நாங்க மறிச்சு அடக்கம் பண்றதுக்கு எங்களுக்கு கல்லறை இல்லையா, இந்த வனாந்தரத்துல தான் எங்களை கொண்டு வந்து நீங்க என்னை வந்துட்டு அடக்கம் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடிலாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, தண்ணி இல்லை, இறைச்சி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேட்பாங்க. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய காரியம் என்ன, நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்யற காரியத்தை மட்டும் நீங்க பாருங்க. நீங்க அமைதியா இருங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக செய்வார், அதை மட்டும் நீங்க பாருங்கன்ற வார்த்தைக்காக தான் அந்த வசனத்தை நான் எடுத்தேன். உங்க வாழ்க்கையில கூட கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, நின்று கொண்டு கர்த்தர் செய்யற காரியத்தை மட்டும் நீங்க பாருங்க.
அப்படின்னு சொல்ற வார்த்தைக்காக தான் அந்த வார்த்தைகளை நான் எடுத்தேன். அப்போ நம்ம அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம், நான் கர்த்தரை வந்து நான் நன்றாய் அறிந்து இருக்கிறேன், கர்த்தர்னா யாரு, தேவன்னா யாரு, எனக்காக என்ன செய்திருக்கிறாருன்னு அறிந்து கொண்டு ஒவ்வொரு வேலையிலும் நான் வந்து கஷ்டப்பட்டு துக்கித்து வேதனைப்பட்டு என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனுடைய பிரயோஜனம் என்ன? நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்த தேவனுக்காக நம்ம வந்துட்டு இப்படி எல்லாம் நான் அறிஞ்ச பின்பும் கூட என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன்னா நான் தேவனை அறியாதவனாய் நான் காணப்படுகிறேன் தான். அதுதான் அர்த்தம். அது நம்ம நன்றாய் அறிந்து இருக்கிறோம் என்றால், தேவனை சார்ந்து இருக்கிறோம் என்றால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், துக்கிக்க மாட்டோம். கண்டிப்பா இது வாழ்க்கையில வந்துட்டு எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்க வேண்டிய காரியம்தான். ஆனா ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஆழ்ந்து போய் அதை நம் பாரமாய் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நடக்கிறது வந்துட்டு பிரயோஜனமற்ற காரியம். உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்றாரு, என்னாலதான் முடியும்ன்றாரு. அந்த காரியத்தை என்கிட்ட கொண்டு வான்றாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த ஜெபத்தையும் விண்ணப்பத்தினால வேண்டுதுனாலும் நீ என்கிட்ட கொண்டு வா. நீ துக்கித்து உன்னால செய்ய முடியாத காரியத்தை நீ துக்கித்து அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 40:29 வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவனுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படிலாம் வந்துட்டு அவங்க வனாந்தரத்தில் வந்துட்டு தேவனை முறிமுறுத்தாங்க, எப்படி வந்துட்டு அவர்களை வந்துட்டு மோசையை வந்து எவ்வளோலாம் டென்ஷன் பண்ணினாங்க, அதற்காக மோசையை வந்துட்டு டென்ஷன் பண்ணி அவர் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்தார் அப்படிலாம் நம்ம நிறைய அறிந்திருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு காரியத்தில் துக்கிக்கும் பொழுது தேவனை நம்ம வந்து கேள்வி கேட்கிறவராக நம்ம காணப்படுகிறோம், தேவனையே வந்து கொஸ்டின் பண்ணுறவராக நம்ம காணப்படுகிறோம். புரியும் நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு. அப்போ தேவனை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்றால் இந்த கவலை நமக்குள்ளாக வரக்கூடாது. அப்படின்னா நான் தேவனை மறுதறிக்குள்ளான காணப்படுகிறேன், அந்த வழியில நான் நடந்து கொண்டு இருக்கிறேன், நான் தேவனை அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். அப்போ நான் அறிந்தும் நான் அப்படிதான் இருக்கிறேன். அப்போ நமக்கும் அறியாதவனுக்கும் தேவனை அறியாதவனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? வாசிக்கலாம். அடுத்தது புலம்பல் 3வது அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் இந்த நாள் வரைக்கும் நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், எவ்வளவு துக்கம் படுறோம், எவ்வளவு வேதனை போடுறோம், தேவையில்லாத காரியங்களுக்காக நம்ம வந்துட்டு பிரயாசப்படுறோம். இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, அது தேவனுடைய பெரிதான கிருபை. அதை உணர்ந்தாலே, அதை நம்ம வந்துட்டு உணர்ந்தாலே வந்துட்டு இந்த கவலை எல்லாம் நமக்கு வந்துட்டு மாறும். ஏன்னா எத்தனையோ காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வந்து தேவன் செய்திருக்கிறார் இல்லையா? எத்தனையோ அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார், நமக்கு எட்டாத புத்தி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு எட்டாத ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் யோசிக்கவே முடியாத காரியங்களை வந்து தேவன் எனக்காக செய்திருக்கிறாருன்னு யாரெல்லாம் ஒத்துக்க முடியும்? எல்லாரும் ஒத்துக்க முடியுமா இல்லையா? அல்லேலூயா, ஒத்துக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கோம். எனக்கு எட்டாத காரியத்தை நான் வந்துட்டு அதை ரீச் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட காரியத்தை வந்து தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில அந்த நிமிஷத்தை தாண்டி நான் துக்கிக்கிறவனாய் நான் காணப்படுகிறேனா, நான் கவலைப்படுகிறவனாய் காணப்படுகிறேன், அந்த பாரம் என்னை அழுத்துகிறதா? சிந்தித்து பார்க்கலாம். வாசிக்கலாம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த நாளினுடைய அந்த செய்தியினுடைய காரியம் என்ன? நம்ம துக்கிக்க கூடாது. அந்தந்த நாளுக்கு அதினதி பாடு போதும். இதனுடைய தலைப்பு இதுதான். அந்தந்த ஒவ்வொரு நாளினுடைய அந்த பாடு, அந்தந்த நாளுக்குடைய காரியம், அதை அன்னைக்கே முடிக்கணும். அன்னைக்கே வந்து அதை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுங்க. யார்கிட்ட கொடுத்து? தேவனிடத்துல கொடுத்துட்டு ஒப்பு வச்சுட்டு அந்தந்த காரியத்தை நீங்கள் முடிங்க. அந்தந்த பாடு வந்துட்டு அன்னைக்கே அப்பப்பயே முடிச்சிருங்க. அதை வந்து நீங்கள் சுமந்து கொண்டு அதை பாரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அனுதினமும் நீங்கள் ஓடுறவர்களாக நீங்கள் வந்து காணப்படக்கூடாது. இப்படிலாம் நம்ம வந்து சிந்திக்கிறோம், இப்படிலாம் நம்ம வந்து கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக. என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இந்த ரட்சிப்பு எனக்கு உறுதியானதா, தேவன் என்னை ரட்சிப்பாரா, தேவன் என்னை எடுத்துக்கொள்வாருன்னு என்னைக்காவது யாராவது ஒருத்தராவது இந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களா? தேவன் இன்னைக்கு வந்தார்னா என்னை எடுத்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர், ஒரு ஆத்மா கவலைப்பட்டிருக்குதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அற்பமான காரியங்களை குறித்து நம்ம வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். தேவனை நான் அறிந்து இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த நிமிஷத்துல இது எதற்காக நான் வந்து அநேக காரியங்களை குறித்து, அதாவது
பர்சனலான காரியங்களுக்கு வந்து நான் வந்து செய்திகளிலோ இந்த காரியங்களை நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்து வச்சிருக்கிறேன். நேற்றைய தினத்தில் வந்துட்டு நானும் என் மனைவி வந்துட்டு வாக்கிங் போனோம். காலையில் வாக்கிங் போகும்போது இவன் என்ன பண்ணா பேசிட்டே வந்துட்டு அந்த என் கூட தான் வந்துட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா காணோம். திரும்பி பார்க்குறேன் காணோம். ரோட்டில் யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது, ரோடே எம்டியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா காணோம். நல்லா தான் பேசிட்டு வரோம், திடீர்னு பார்த்தா காணோம். அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு ஆண்டவர் அவளை எடுத்துக்கொண்டாலோ, சிரிக்கிறதுக்காக இல்லை சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு செகண்டில் நான் திரும்பி பார்க்குறேன், அவளை காணோம். ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு படப்படுப்பு, எனக்குள்ளாக ஒரு சிந்தனை, எனக்குள்ளாக ஒரு யோசனை. ஒரு 2 நிமிஷம் தான். இவன் என்ன பண்ணியிருக்கா, காருக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிட்டு என்னை இது பண்ணுறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து என்னுடைய சிந்தனை ஆண்டவர் எடுத்துட்டாரோ, என்னை விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை எனக்குள்ளாக காணப்பட்டுச்சு. சிந்தித்து பாருங்க, உண்மையாகவே சொல்கிறேன், சிந்தித்து பாருங்க. நம்ம அநேக காரியங்களுக்காக கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், தேவையில்லாத காரியங்களுக்காக வருத்தப்படுறோம். ஆனால் இந்த காரியத்தை குறித்து யாராவது நம்ம சிந்தித்து இருக்கிறோமா? அப்புறம் பார்த்தா 2 நிமிஷத்தில் வந்து சிரிச்சுட்டு வந்து நிற்கிறேன். நான் அவங்ககிட்டயும் சொன்னேன், இப்படி நடந்துச்சோன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்போது தேவையில்லாத காரியங்களுக்காக நம்ம வருத்தப்படுகிறோம், தேவையான காரியங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறது கிடையாது, தேவனுடைய சமூகத்தில் போடுறது கிடையாது. சிந்தித்து பார்க்கலாம். அவசியமில்லாத காரியங்களுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே என்கிட்ட வாங்க, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய காரியங்களை வந்து என்கிட்ட கொண்டு வாங்க. அப்படிப்பட்டவரை தான் நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம், அந்த தேவனை தான் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். சிந்தித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் அப்பா ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை அப்பா ஆண்டவரை நாங்கள் சிந்திக்கும்படியாய், சபையில் அப்பா ஆண்டவரை யோசிக்கும்படியாய் நீர் பாராட்டின மகா தயவுக்காக நன்றி. உங்களுடைய வருகையில் அப்பா ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய ஆத்மா வண்டியில் அப்பா ஆண்டவரே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த காரியங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்க, தேவையில்லாத காரியங்களை நாங்கள் சிந்திக்காதபடி எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதிக்கு நம்ம எங்கெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள தகப்பனே,